வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. பஞ்சபூத அறிவு. பிரபஞ்சத்தை பற்றிய அறிவு என்று சொன்னால் அது பஞ்சபூதங்களின் தன்மையை உணர்ந்து கொள்வதுதான். ஏனென்றால் எப்படி போனாலும் பஞ்சபூதங்களையும் அதிலிருந்து வரக்கூடிய விளைவுகளையும் தவிர வேறொன்றையும் மனிதன் அறிவதில்லை. ஆகையினாலே இவைகளையெல்லாம் அறிந்து கொள்வதற்கு வேண்டிய சங்கற்பத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், காப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே நமது மனத்தை ஏற்பு சக்தி வாய்ந்ததாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். 5 பௌதீக பிரிவுகளிடையேயும் நமது அறிவையும் மனத்தையும் ஜீவகாந்த சக்தியையும் செலுத்தி நமக்கு வலுவை தேடிக்கொள்கின்ற தவமே பஞ்சபூத தவம். எனவே நமது மனத்தை ஒழுங்குபடுத்தி அதற்கான ஒரு பயிற்சி மூலம் ஒவ்வொரு பூதத்தோடும் ஒன்றி நின்று உயிர்காப்பை சரியான முறையிலும் அளவிலும் பெற்று பழகிக்கொண்டால் வாழ்க்கையில் பஞ்சபூதங்களாலான பொருட்களோடும் உயிர்களோடும் தொடர்பு கொள்ளும்போது உயிர்கலப்பு பெறும்போது அந்த உயிர்கலப்பு முழுமையாகவும் சரியானதாகவும் வெற்றியும் இனிமையும் தரத்தக்கதாகவும் அமையும். இந்த பயிற்சியால் பஞ்சபூதங்கள் ஒவ்வொன்றோடும் முறையாக முழு அளவில் ஏற்ற சங்கற்ப கருத்துக்களோடு உயிர்கலப்பு பெற்று பக்குவம் அடைந்த மனமானது எந்த அனுபவத்திலும் சலிப்போ வெறுப்போ தோல்வியோ ஏற்காத பக்குவத்தை பெறுகிறது. இனிமையை காத்துக்கொள்ளும் திறமை பெறுகிறது. அத்தகு மனத்தினால் எந்த பொருளோடும் இணைய முடிகிறது, எந்த சக்தியோடும் இணைந்து பயன்கொள்ள முடிகிறது. அந்த பொருளால் அல்லது சக்தியால் விளையக்கூடிய பாதகங்களிலிருந்து காப்பு பெற முடிகிறது. அந்த பொருள் மற்றும் சக்தி பற்றிய முழு விளக்கத்தையும் தெளிவையும் பெறவும் பயன்கொள்ளவும் முடிகிறது. வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். நன்றி, நன்றி, நன்றி. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக.